இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இறைவனை துதித்து ஆராதித்து மகிழ்ந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. எனவே இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கடந்து செல்வோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருப்பது யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, புதிதாக ஒரு நபர் அறிமுகமாகிறார். அந்த நபர் புதிதாக அறிமுகமாகும் பொழுது அவரோடு கூட உறவு நமக்கு இன்னும் பரிச்சயமாக வேண்டும். அவருடைய அன்பில் நாம் இன்னும் வளர வேண்டும். அவரை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன முக்கியம்? புதுசாக ஒருத்தர் அறிமுகமாகிறார். அப்போ புதுசாக அறிமுகமாகும்போது அவர் உறவை எப்படி வளர்த்துப்பீங்க? என்ன பண்ணணும்? பேச்சில் அவரோடு பேசுவீங்க. அப்புறம் எப்படி உறவை வளர்த்துக்கொள்வீங்க? நலம் விசாரிக்கிறது. சாப்பிட்டீங்களா? அது அடிக்க முக்கியம். சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை நம்ம சும்மா வார்த்தைக்கு கேட்டால் கூட அதில் 1000 அன்பு கலந்துருக்குது. அதனால தான் வேலை செய்கிற இடத்துல மனைவி கரெக்டாக ஒரு மணினா சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. கணவர் சாப்பிட்டாரோ இல்லையோ என்ற அது உணர்வு இருக்கும். அதனால் நலம் விசாரிக்கிறது, குறிப்பாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் என்னை பற்றி நலம் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லையா? அந்த உணர்வு நமக்கு ஒரு உறவை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்புறமா எப்படியெல்லாம் அந்த உறவை வளர்த்துப்பீங்க? பேசுவீங்க, டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, வேற எல்லாம் எப்படி உறவை வளர்த்து கொள்ள முடியும்? எப்படி? அந்த குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வது. ஓகே, வெரி குட். பரிசு கொடுப்பீங்களா? கிஃப்ட்ஸ் கொடுப்பீங்க. ஏதாவது உங்கள் பர்த்டே எப்போ? ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது அப்படியே கேட்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடில்? பிரியாணி பிடிக்குமா? ஃப்ரைட் ரைஸ் பிடிக்குமா? என்ன பிடிக்காது? உணவில் எது பிடிக்கும், எது பிடிக்காது? அதே போல் உங்களுக்கு என்ன கலரு பிடிக்கும்? இப்போ நலம் விசாரிக்கும் பொழுது ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது நம்ம இன்னும் ஆழமாக போகும்போது அந்த உறவை வளர்த்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? எது பிடிக்கும், எது பிடிக்காது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது தெரியணும் இல்லையா? உங்கள் கணவருக்கு காரக்குழம்பு பிடிக்காது. நீங்கள் தினமும் காரக்குழம்பு செஞ்சு வைக்கிறீங்கன்னா உங்கள் கணவருக்கு உங்கள் மேலே பாசம் வருமா இல்லை வெறுப்பு வருமா? எனக்கு எது பிடிக்காதோ அதையே நீ எப்போ பார்த்தாலும் செஞ்சு வைக்கிற. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு உறவை வளர்த்து கொள்ளணும். கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், அல்லது நண்பரான உறவாக இருக்கலாம், அல்லது அந்த நண்பர் உறவு கடந்து மற்ற உறவுகளாக இருக்கலாம். எப்பொழுதுமே அந்த உறவு வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உறவு நிலைகளில் எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று அறிந்து அதற்கேற்றவாறு நம்ம செயல்படும்போது அந்த அன்பு பாசமானது மலர்கிறது. அப்போது நாம் கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்கள் உறவாக இருக்கட்டும், இல்லை தெரிந்தவர்கள் உறவாக இருக்கட்டும், உறவுகளின் உறவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுற நாம் கடவுளுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது தெரிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு யாக்கோபு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 இறை வார்த்தைகளை தான் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை என்ன சொல்லியிருக்குது? உங்களுடைய சண்டை சச்சரவு ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? இப்போ முதல் விஷயம், கடவுளுக்கு எது பிடிக்காது அப்படின்னா சண்டை சச்சரவு, உறவு நிலைகள். ஆண்டவர் எதுக்கு உறவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த உறவுகள் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்பதற்கு, ஒரு மற்றவர் துணையோடு இருப்பது. அதனால தான் இயேசு சீடர்கள் அனுப்பும்போது ஒருத்தர் அனுப்பினாரா? எத்தனை பேர் அனுப்பினாரு? இருவராக அனுப்பினார். ஏன் இருவராக அனுப்பினார்? ஒருத்தர் சோர்ந்து போக இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க? சோறு விட்டு இருக்க பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. அப்போது எதாவது தேவை அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வாங்க. அப்போது ஆண்டவரே சீடர்கள் அனுப்பும்போது இருவராக தனியாக விடப்பட்டாங்க அப்படின்னா கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, அதனால் அவனுக்கு ஏற்ற துணை உருவாக்க என்று சொல்லி துணையை ஏற்படுத்துகிறார். அப்போது இந்த உறவுகள் முக்கியம் அப்படின்னா
இந்த உறவு நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சியோடு அனுசரித்து கொண்டு நல்ல உறவு நிலையில இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் விரும்புகிறார். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையில நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். உறவு நிலைகள். அப்போ நீங்களும் நானும் கடவுள்கிட்ட ஜெபிக்க வரும் பொழுது எது கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னா உறவு நல்ல நிலையோடு இருந்து கொண்டு உறவுகளை அனுசரித்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்களும் நானும் கொடுக்கிற இந்த பலி அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. வாசிங்க மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. உங்கள் காணிக்கையை பலிபீடத்து செலுத்த வரும் பொழுது உன் சகோதர சகோதரி இடத்துல உங்களுக்கு ஏதாவது மனத்தாங்கள் உண்டு என்ற நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்து விட்டு போய் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் அழகாக சொல்றார் பாருங்க, உறவு. அப்போ நான் எந்த உறவுக்கும் கெடுதல் பண்ணல ஃபாதர், நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல ஃபாதர். இங்க பாருங்க, உங்க சகோதரி நீங்க வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. உங்க சகோதர சகோதரி உங்களுக்கு எதிராக மனத்தாங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவன் மனசை வச்சுக்கிட்டு இருந்தா நான் இதுக்கு இப்படி பொறுப்பாக்க முடியும் இல்லாம மனத்தாங்கள் இருந்தா இங்க வாங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, நான் ஏதாவது சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா, நான் ஏதாவது ஒரு விதத்துல உங்க மனசு புண்படி மாதிரி பேசிட்டேன்னா, இல்லை ஏதாவது உங்களுக்கு நடக்காமல் இருக்குதா, என்ன காரணம், ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு இல்லையானா அப்படி ஸ்டேட்டாக கேட்கலனாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசினாவே போதும். ஏன்னா சில வேளைகளில் அவங்க நம்மக்கிட்ட சொல்லட்டும், அவங்க நம்மக்கிட்ட பேசட்டும். ஒரு உறவை கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்கன்னு நினச்சிங்களேன், அந்த உறவில் விரிசல் வர வாய்ப்புகள் உண்டு இல்லையா? நம்ம சொன்னோம் எப்படி உறவு வசிப்பீங்க, அடிக்கடி அவங்க கிட்ட நலம் விசாரிக்கிறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, வந்தீங்களா போனீங்களா, அங்கே கஷ்டம் சொன்னீங்களே, அன்றைக்கி ஏதோ பிரச்சனை சொன்னீங்களே, அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க, அதை விசாரிக்கும் போது என் நலனத்தில் அக்கறை இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வு வரும். அதுவும் அந்த உறவை இன்னும் வளர்த்துக்கும். அப்போது கடவுள் சொல்கிறார், அப்போ நீ எந்த உறவு நிலையில் எனக்கு காணிக்கை செலுத்துற, நீ எல்லா உறவுகளோடும் நல்ல நிலையில் இருக்கிறியா, அந்த உறவு நிலைகளை நீ போற்றுகிறாயா, அதான் பார்ப்பார். அப்போ அவங்க மனத்தாங்கள் இருந்தாலும் நீ அவங்ககிட்ட போயிட்டு சமரசம் செய்து கொண்டு நீங்களும் நானும் இந்த பலிபீடத்தில் காணிக்கை செலுத்துகிறோம் என்றால் அந்த காணிக்கை கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிற காணிக்கையாக, அந்த ஜெபம் கடவுளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஜெபமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடுவார். என்னன்னு சொல்லுவார்? மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் வாசிப்பது போல, இவங்க உதட்டளவில் என்னை புகழ்கிறார்கள், ஆனால் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, நம்ம ஆண்டவர் பார்த்து இயேசுவை 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 ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் அந்த வார்த்தை மட்டும் சொன்னா அது கடவுளுக்கு உகந்த வார்த்தையாக இருக்குமா? கண்டிப்பா உகந்த வார்த்தை தான். ஆண்டவர் நாமத்தை சொல்லி உச்சரிக்கும் போது விடுதல். ஆனா அதை விட ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? அதை விட என்ன பிடிக்கும்? நீ ஆண்டவரை துதிக்கும் போது நல்ல நிலையில் துதிக்கிறாயா. அடுத்து வாசிங்க, யாக்கோப்பு 4:2 படிங்க. நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காத போது கொலை செய்கிறீர்கள். அது மாதிரியா இருக்கிறோம் நம்ம. எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசை எப்படியாவது என்ன பண்ணிடணும், அடையணும். அப்போ அந்த அடையணுன்ற எண்ணம் இருக்குது. அப்போ நம்ம எதை குறித்து ஆசைப்படுறோம்? பிரியமுள்ளவர்களே, 1 அரசர்கள் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5 இறை வார்த்தைகளை வாசிங்களேன். 1 அரசர்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5 இறை வார்த்தையில் வாசிங்க. நாபோது
நீ ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், நீர் ஏன் உணவு அருந்தவில்லை? ஆ ஆ நாபோதிடம் பேசினேன், வேற திராட்சை தோட்டத்தை தரேன். அவ்வளவுதான். இவர் ஆசைப்படுறாரு. ஆகாபு மன்னன், அரசன். அரசன் அவன் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான் அப்படின்னா, நாபோதினுடைய இடத்துக்கு ஆசைப்படுறான். அப்போ நாபோது கேட்குறான், உன் இடத்த எனக்கு கொடுத்துரு, நான் வேறமே இடத்த தரேன். இப்போ நாபோது என்ன பண்றான், தர மறுக்கிறான். இல்லை, அது என்னுடைய மூதாதையருடைய சொத்து, அதை நான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அது என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது, அதை நான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு நாபோது அந்த அரசன்கிட்டயே சொல்கிறான். இதனால் அரசனுக்கு மனசு உடைஞ்சு போகுது. ஏன்னா அவன் ஆசைப்பட்டான் இல்லையா, ஆசைப்பட்டு கிடைக்காத போது அவன் என்ன பண்ணுறான், கோபப்படுறான், எரிச்சல் அடைகிறான், வெறுப்படைகிறான், ஸ்ட்ரெயிட்டாக முகம் திருப்பிக்கிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடாம போயிடுறான். இப்போ அவங்க மனைவி ஈசபெல் வராங்க. இந்த ஈசபெல் ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ அவன் விசாரிக்கிறது சொல்கிறான், இதாச்சு இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு என்ன, அந்த இடம் உனக்கு வேணும் அவ்வளோதானே, நீ ஆசைப்பட்ட அவ்வளோதானே, நான் என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த இடத்த உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு பொய் பிரச்சனை உருவாக்கி அவனுக்கு எதிராக ஒரு பொய் சான்று சொல்லி ஒரு முத்திரை கொடுத்து அந்த பெரியவர்களோட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அவனை கல்லால் எரிந்து கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை சாகடித்த பிறகு 15ஆம் வசனம் படிங்க. கேட்டவுடன் நீர் எழுந்து சென்று நாபோது உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோது உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான். அவ்வளோதான். அப்போ ஆசைப்பட்டதை அடையணும். அந்த ஆசைப்பட்டதை அடையன்ற என்ன மனநிலை இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம், கொலை செய்வதற்கு தயங்குவது கிடையாது. இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆசைப்படலாம், தவறு கிடையாது, ஆண்டவர் எல்லாம் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆனால் இந்த ஆசைப்படுறது கிடைக்கலன்னும் போது நம்ம என்ன செய்கிறோன்ற மனநிலையே நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அதான் ஆசைப்பட்டது வேணும், அவ்வளோதான். எதனால சார், எனக்கு என் ஆசை எனக்கு இணங்க மறுத்தா, என் ஆசைக்கு இணங்க மறுத்தா அது யாராக இருந்தாலும், இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்குறோம், செய்தித்தாளில் வாசிக்கிறோம், என் ஆசைக்கு இணங்க மறுத்தார், அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்க தலையில் கல்லை போட்டேன். என் ஆசைக்கு இணங்க மறுத்தார், அதனால் சின்ன குழந்தைய அந்த கற்பழித்து அந்த குழந்தைய கொலை செய்வது. ஆசைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த மனநிலையை தேடுகிறோம். அப்போது இந்த ஈசபெல் எப்படி ஜோடிக்க முடியுமோ, எப்படி அதை திசை திருப்ப முடியுமோ அதை திசை திருப்பி என் மன்னன் ஆசைப்பட்டான், அதனால் கொலை செய்யவும் தயங்கில்லை. இதே போல தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு நிகழ்வு வாசிக்கிறோம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா 17, 18, 19. மார்க் நற்செய்தியில் 16 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 இறை வார்த்தைகள் வாசிங்க. மார்க் நற்செய்தி. பாருங்க, அவனுக்கு ஆசை, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி மேல இருக்கிற ஆசை. அப்போ நான் தவறு செய்கிறேன், என் ஆசைக்காக நான் தவறு செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் போற தயாராக இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த தவறை சுட்டி காட்டுற யார் வந்தாலும் ஏற்றுக்கிறத, இவன் தானே என் ஆசைக்கு தடையாக இருக்கிறான், அப்போது இவனை நம்ம சாகடிச்சிட்டா முடிஞ்சிடும், என் ஆசைக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஏரோதியா என்ன பண்ணுறாங்க வாசிங்க தொடர்ந்து. அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள், ஆனால் அவளால் இயலவில்லை. இப்போ பாருங்க, வாய்ப்புகளை பயன்படுத்தி ஈசபெல் எப்படி குற்றம் சாட்டி அந்த நாபோதை சாகடிக்க வச்சாங்களோ அதே போல ஒரு வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த ஏரோதியா. அப்போ பிறந்த நாள் வரும்போது என்ன பண்றாங்க, அரசனுடைய பிறந்த நாள் வரும்பொழுது தன்னுடைய மகளை நடனமாட சொல்லி, அப்போ குடி போதையில் அவன் என்ன பண்றான், என்ன வேணுமோ கேள். உடனே இவங்க இந்த மகள் என்ன பண்றாங்க, என்ன கேட்கணும்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, விரைந்து வந்து
பிரைஸ் தி லார்ட். அதான் என்னுடைய ஆசைக்கு யாரும் எதிராக இருக்கக்கூடாது. கொலை செய்யறதுக்கும் தயங்குறது கிடையாது. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அதான். கட்டின மனைவியை, கட்டின கணவனை, ஏன் இது அதிகமாக ஆகிட்டே இருக்குது? கள்ள காதல், கள்ள தொடர்பு, ஏன் இது அதிகமாகிட்டே இருக்குது? காரணம், நான் என் ஆசைகள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து கொண்டு, புரிந்து கொண்டு, அன்பு செய்து வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு அது கிடையாது. என் ஆசை தான் முக்கியம், என் குடும்பம், என் பிள்ளைகள் அது முக்கியம் கிடையாது. சாக்ரிஃபைஸ், தியாகம். கடவுளுடைய பிள்ளைகள் தியாகத்தின் அன்பை தான் வெளிப்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளை தியாகத்தின் அன்பை வெளிப்படுத்துவது கிடையாது. ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் சிற்றின்பங்களுக்காகவே. இந்த சிற்றின்பம் தான் அன்னைக்கு வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 4ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு புத்தகத்தில், நீங்கள் ஏன் கொலை செய்கிறீர்கள்? சிற்றின்பத்தை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளவே, சிற்றின்ப நாட்டங்களுக்காகவே. அப்போது சிற்றின்ப நாட்டம்னா நான் எதை குறிச்சும் பயப்படுறது கிடையாது. என்னுடைய எண்ணமெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். எவன் எக்கேடு கெட்டா போனேன், என் மனைவியாக இருக்கட்டும், என் கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எக்கேடு கெட்டு போட்டோம், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த மனநிலை யாருக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட ஊடுருவி கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மனநிலையை கடவுள் பார்க்கும்போது அதான் பார்ப்பார். உனக்கு உறவை கொடுத்து ஆசீர்வாதம் இருக்க சொன்னால், அந்த உறவை நீ எதற்கு திருமண வாழ்க்கைக்கு புறம்பான உறவை தேடினா அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதெல்லாம் செஞ்சுட்டு, இந்த காரியங்களை செஞ்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிடிக்குமா? கேள்விக்குறி. அடுத்து வாசிங்க, 2வது வசனம் வாசிங்க. 3வது, நீங்கள் ஜெபத்தில் கேட்குறீங்க, ஃபாதர் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோமே, எங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். தீய எண்ணத்தை எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது, மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் பாருங்க, என்னென்ன தீய எண்ணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டே அங்கே நம்ம வாசிக்கிறோம். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 22 படிங்க. மனிதன் உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்தே வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், எந்த மனநிலையில் வந்து ஜெபிக்கிறோம், நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குது. தீயதே நினச்சிட்டு இருக்குது, சிந்தனை எல்லாமே கெட்டதாகவே நினச்சிட்டு இருக்குதுன்னா அது கடவுளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5-6 இறைவார்த்தையில் வாசிச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் அப்பயே சொல்லுவார், மனுஷனுடைய எண்ணங்கள் எப்போ பார்த்தாலும் தீயதை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறது. காமவெறி, பொறாமை, பழிப்புரை, வஞ்சகம், பேராசை, தீச்செயல், களவு, விபச்சாரம், எப்போ பார்த்தாலும் கெட்டதையே நினச்சின்னு இருக்குது. அப்போ கெட்டதே நினச்சிருந்தா கடவுளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இப்போ வாசிங்க தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. மனிதர்கள் செய்யும் நாள் முழுவதும் தீமையை உருவாக்கதை ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக மனம் வருந்தினார். பாருங்க, நம்ம மனம் வருந்துவோம். எப்போ மனம் தெரியுமா? உன்னை பெற்றதுக்கு இப்போ நான் கஷ்டப்படுறேன்டா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்யணும் தான் ஆசைப்படுறீங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே ஆசைப்படுறீங்க. ஏதாவது பெற்றோர், என் பையன் கெட்ட பையனாக இருக்கணும், என் பையன் திருடனாக இருக்கணும், என் பையன் மோசமானவா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? இல்லையே. உங்கள் மகனும் உங்கள் மகளும் நல்லதை நினைக்கிறவங்களா, நல்லதை செய்பவர்களா, நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். அப்போ ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கெட்டது செய்யும்போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, கண்ணீரை கொடுக்குமா? பல வேளைகளில் கண்ணீரோட வந்து ஒரு சகோதரி ஜப உதவிக்காக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபாதர், எங்கள் பையன் எந்த அளவுக்கு கெட்டு போக முடியும் அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஜப உதவி கேட்கறது முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கண்ணீர் அழுகுறாங்க.
தேம்பி தேம்பி அவங்க அழுகுறாங்க. என் மகன் இப்படி ஆயிட்டானே, நான் அப்படி இல்லை, ஆல்டர் பாய்ஸ் போவான் ஃபாதர், கோவிலுக்கு ரெகுலராக போவான் ஃபாதர், ஆல்டர் பாயாக இருந்தான் ஃபாதர், ஆனால் இன்னைக்கு இப்படி எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது ஃபாதர். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே இப்போ சீரழிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சோம், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் போச்சு, குடும்பமே போச்சு ஃபாதர் அப்படின்னு கண்ணீரோடு வெடிக்கிறாங்க. அப்போது கடவுள் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. கடவுள் மனிதனை படைத்து எல்லாத்தையும் நல்லதுன்னு கண்டவர், மனுஷனும் படைச்சு நீ இந்த உலகத்தை எப்படி ஆட்சி செய்ய முடியுமோ எல்லாம் ஆட்சி செய், சந்தோஷமா இரு, பல்கி பெருகி மண்ணுலகி நிரப்புங்கள். அப்போ கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் கடவுளுடைய திருவுளம், அதுதான் விருப்பம். ஆனால் நமக்குள்ளாக இருக்க இந்த சாத்தான் என்ன பண்ணுறான் பாருங்க, எல்லா விதமான தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய சிந்தனைகள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் காலையிலிருந்து சாயந்தரம் வழியும் என்னவா இருக்குது, கெட்டதை நினைக்கிறதாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கெட்ட எண்ணத்தோடு வச்சுக்கணும், எல்லா கெட்ட சிந்தனைகளும் உள்ள வச்சுக்கணும். ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் கொடுப்பாரா? கடவுளுக்கு பிடிக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. அப்ப கடவுளுக்கு பிடிக்காது. உறவு வளரணும், எனக்கும் கடவுளுக்கும் வரணும். ஃபாதர் காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் நான் ஆலயத்திலிருந்து ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தேன் ஃபாதர், தியான கூட்டங்களுக்கு போனோம் ஃபாதர், ஜபம் செய்தோம் ஃபாதர், நற்கரணையில் பங்கெடுத்தேன் ஃபாதர், நான் இவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன் ஃபாதர், எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கிற, ஆனால் இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறியா? எந்த மனநிலையில் கேட்குறீங்க, இது சிந்திச்சிருக்கியா? தீய எண்ணத்தோடு கேட்குறிய, இதை சிந்திச்சிருக்குமா? அப்போ கடவுளுக்கு பிடிக்குமா? எவ்வளோ நேரம் இருக்கிறது முக்கியம் இல்லை, உறவு நிலவலனா அவரோடு இருந்து எவ்வளோ நேரம் செலவழிக்கிறதை விட அவருக்கு எது பிடிக்கும், என் கடவுளுக்கு எது பிடிக்கும், என் ஆண்டவருக்கு எது பிடிக்கும், என் தேவனுக்கு என்ன பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். ஒரு உறவு வேணும், ஒரு ஒரு உறவு புதுசாக கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க உறவில் வளரணுன்றதுக்காக என்ன பிடிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு செஞ்சு அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு கொடுத்து எந்த அளவுக்கு விருந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விருந்து கொடுத்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எல்லாம் செய்கிறோம். அப்போ கடவுளுக்கு நம்ம பிடிச்ச விதத்தில் இருக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யும் பொழுது எவ்வளோ சந்தோஷப்படுவார் நம்ம ஆண்டவர். அடுத்து வாசிங்க தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தில். அடுத்தது, விபச்சாரை போல் செயல்படுவாரே, உலகத்தோடு நட்பு கொள்வது, கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தோடு கூடிய வாழ்வு. பெரியமளவர்களே, லூக்கா நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 இறை வார்த்தையில் வாசிக்கும் போது அந்த ஊதாரி மைந்தன் தன் அப்பாவுடைய அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம இந்த உலகத்தோடு நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சிட்டு கும்மால் அடிக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை ஒரு முறை தான், அதனால் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். லைஃப்ன்றது ஜாலின்றது வந்து குடிக்கிறதும் கெட்ட பழக்கங்களை பயன்படுத்துறதும் பொருட்களை பயன்படுத்துறதும் இஷ்டத்துக்கும் வாழ்கிறதும் இதுதான் வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் நிறைவு அப்படின்னு தவறாக வாழும் சமுதாயம் நமக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குது. நல்ல கார் இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும், நல்ல பைக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுற பைக் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் கெத்து, இல்லைன்னா வாழ்க்கை வெத்து. வாசிங்க இப்போ 15ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 இறை வார்த்தை. தந்தையை நோக்கி என் சொத்தை தாங்க பகிர்ந்தளித்தார், திரட்டி கொண்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். தாறுமாறாக வாழ்ந்து, வார்த்தை நல்ல வார்த்தை கொடுத்துருக்காங்க, தாறுமாறம். அதாவது கடவுள் நமக்கு 10 கடலில் கொடுத்துருக்கிறாரு, அடிக்கடி நம்ம சொல்லி நிற்கிறாரு, இஸ்ராயலே கேளுன்னு சொல்கிறாரு, ஆனால் உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கடவுள் அன்பு செய்யின்னு சொல்கிறாரு. இதை சொல்லிகிட்டே இருந்தால் கூட இந்த இஸ்ராயல் மக்கள் பாருங்கள், கொஞ்சம் வருவாங்க திருப்பி டைவெர்ட் ஆவாங்க, திருப்பி வருவாங்க திருப்பி டைவெர்ட் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த குதிரைங்களுக்கு கடிவாளம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது நமக்கு. அது எதுவும் கவனம் செலுத்துச்சுன்னா, கவனம் செதறிச்சுன்னா அந்த குதிரை எங்கேயாவது போயிடும். நேர்வழியை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம நேர்வழியை நோக்கி போயிட்டு இருக்கணும். கடவுளை நோக்கி போயினே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எருசலேம் நோக்கி பதிய வைக்கப்பட்டது. ஏன் எருசலேம் நோக்கி பதிய? ஏன்னா தந்தையாம் கடவுள் கொடுக்கப்பட்ட பணி எருசலேமில் அவர் கல்வாரி மலையில் தன்னை முழுமையாக பயிற்சித்தார். அதான் அவருடைய பணிவு நிறைவு,
அந்த எருசலேம் தான். அதனால அவர் கண்கள் எருசலேம் நோக்கி எப்பொழுதும் பார்த்த வண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்போது கவன சிதறல் இல்லாமல் இயேசு தன் பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டே போனார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கவன சிதறல் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள். அந்த கவன சிதறல், இந்த மகன் ஊதாரி மைந்தன் வர ஒரு கதாபாத்திரம் நமக்கு ஒரு முன் உதாரணம். கவன சிதறல். அதனால் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சவன் சொத்தை வாங்கிக்கிறான், பணத்தை எடுத்துன்னு போகிறான், தாறுமாறாக வாழ்கிறான். பிரைஸ் தி லார்ட். இப்போ தாறுமாறானா நீங்களே புரிஞ்சுக்கலாம் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டா இருக்கணும். தாறுமாறாக வாழ்ந்தானா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்றத அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போது தாறுமாறாக வாழ்ந்த அடுத்து என்ன நினைக்குது வாசிங்க. பாழாக்கினான், செலவழித்தார். அதான் நம்ம இளமையின் மிடுக்கில் இருக்கும் பொழுது நம்ம தாறுமாற வாழ வாழ்க்கை, இஷ்டத்துக்கு போகிற வாழ்க்கை, பொறுப்பில்லாத வாழ்க்கை, பொறுப்பை உணராத வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். இந்த ஊதாரி மனிதன் வாழ்க்கையை இழந்து விடுகிறான். அப்புறமா தான் புத்தி வருது. அப்போது உலகத்தோட கூடிய வாழ்க்கை, யாரெல்லாம் இந்த உலகத்தோட கூடிய வாழ்க்கையில் கிளப்புக்கு போகிறது, இசை அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, சாட்டர்டே சண்டேனா லைஃப் என்ஜாய் பண்ணோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சம்பளம் கிடைக்குது. நல்ல சம்பளம் கிடைக்கிறனால நல்ல வேலையை டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம மைண்டு ரொம்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 5 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் லோடு. அவங்க கொடுத்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணோம், டார்கெட் வச்சு ஓடணும் முடிக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாகுது. 5 நாள் அவன் ஸ்ட்ரெஸ் லோடு அதிகமாகறனால 6வது நாளும் 7வது நாளும் எங்கே இருக்கிறான் அவன்? ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இப்போ நீ ரிலாக்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதெல்லாம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு. அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ பயன்படுத்துகிற போதைப் பொருட்கள், ஏன் கஞ்சா பயன்படுத்துகிறான், ஏன் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் சிகரெட் அடிக்கிறான், ஏன்னா ஸ்ட்ரெஸ் லோடு கம்மியாகுது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஸ்ட்ரெஸ் லோடு அடிக்கிறதுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கும் கஞ்சா சாப்பிட்றதுக்கும் இல்லை. உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா, சுமைகள் அதிகமாக இருக்கா, மனம் பாரமாக இருக்கா, மன அழுத்தமாக இருக்குதா, எங்கே வரணும்? நீ சுமை சுமந்து சோர்ந்து போரு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இதெல்லாம் ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த போதைப் பொருட்கள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அது ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மறுநாள் நீ தான் அந்த பிரச்சனையை சந்திச்சாகணும். திரும்பவும் நீ தான் எதிர்கொள்ள வேண்டும். எல்லாமே பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட முடியுமா? வர முடியாது. இன்னும் அதிகமாக தான் நம்ம என்னவோம், மன அழுத்தத்துக்கு உள்ளாவோம். அப்போது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, நீ உலக வாழ்க்கையை நீ தேடி போனேன்னா, இப்போ பசங்கள்லாம் அங்கே கோயிலுக்கு நோக்கி வருவாங்களா? ஆண்டவர் நோக்கி வருவாங்களா? வர முடியுமா? அவன் அதுதான் நோக்கிப்பான், அதுதான் மகிழ்ச்சி தருது, அதுதான் நிறைவேற்றுறது, அங்கே ஓடுவான். அப்போது கடவுளுக்கு பிடிக்காது. நீ உலகத்தோடு வாழ வாழ்க்கை போகிற அப்படின்னா நீ எங்கிருந்து போகிறாய்? கடவுளிடமிருந்து விலகி போகிறாய். அடுத்து வாசிங்க. இப்போ இது நம்ம இங்கே யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5-6 வசனம் படிங்க. அப்போது கடவுளுக்கு என்ன பிடிக்கும்? இப்போ பிடிக்காததை பற்றி படித்தோம். எதெல்லாம் பிடிக்காதுன்னா இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. சிற்றின்ப நாட்டங்கள், பொறாமை, பேராசை, இதெல்லாம் பிடிக்காது. பேராசைப்பட்டுறது பிடிக்காது. லூக்கா நட்சத்திரம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க அப்படிங்கன்னா அங்கே ஒருத்தருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன், எல்லாத்தையும் சேர்த்து வை, உண்டு குடித்து மகிழ்ந்து சொல்லிட்டு சுயநலத்தோட செயல்படுவதை பார்க்கணும். அது ஆண்டவர் சொல்வார், மகனே அறிவிலேயே இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்து போயிடும். இப்போ பேராசைனால ஒன்றும் கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கை நீ மடிந்து போன அப்படின்னா நீ எதையும் தூக்கிட்டு போக முடியாது. நீ இங்கே புழுவோ பூச்சியோ அழித்து விடும். நீ சேர்த்து வச்ச செல்வெல்லாம் புழுவோ பூச்சியோ சேர்த்து வச்சதெல்லாம் அழிச்சிடும். ஆனால் நீ விண்ணுலைகள் சேர்த்து வை, உன் செல்வத்தை அங்கே சேர்த்து வை, அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நமக்கு போதும் என்ற மனநிலை வாழ முடிகிறதா? லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆவது வார்த்தை சொல்லுது, போதும் என்ற உங்கள் ஊதியம் போதும், போதும் என்ற மனநிலையோடு வாழ்கிற எண்ணம் இருக்குதா? கடவுளை பார்ப்பார், நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அந்த சம்பாதனைக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை நான் வாழ முடியும்னா நிச்சயம் வாழ முடியும். நிறைவாக வாழ முடியும்னா நிச்சயமாக உங்ககிட்ட பேராசை இல்லைன்னா, நீ உங்ககிட்ட தீய எண்ணங்கள் இல்லைன்னா, தீய நாட்டங்கள் இல்லைன்னா, நீ எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அந்த சம்பாதனையிலேயே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட்.
3:14 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. லூக்கா நற்செய்தி 3:14. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டார்கள். வஞ்சித்து அச்சுறுத்தி பணத்தை பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், ஊதியமே போதும் போதும் என்ற மனநிலை நமக்கு அந்த அதான் நம்ம போதுன்ற மனநிலை வேணும். அது ரொம்ப முக்கியம். எந்த மனநிலை? கடவுள் எனக்கு கூட இருக்கிறார், போதும்பா, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், எதையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா? அந்த போதும் மனநிலை. யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அவங்க எப்போதுமே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வாங்க. கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுவாங்க. அதுதான் கடவுளுடைய பிள்ளைகள். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கடவுள் பிள்ளைகள் எப்படின்னா, கையில் என்ன இருக்குதோ அதை வைத்து, ஆண்டவரே இன்னைக்கு இது அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அதுதான் நம்ம ஜெபம். அந்த பானையில் இருந்த மாவு குறையில, எண்ணெயும் குறையில. ஏன்? அந்த அடியாரை நம்பி அவங்க செஞ்சாங்க. கடவுளை நம்பி வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னா, வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதில்லை, வானக தந்தை அவற்றுக்கு உணவு கொடுக்கிறார், அவற்றின் மேலான அளவு. அப்போ நம்ம வாழ்றதுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். போதுமான அளவுக்கு மன்னா உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். போதுமான அளவுக்கு அவங்க எடுத்து உணலாம். அதிகமாக சேர்த்து வச்சா என்ன ஆச்சு? புழுவும் பூச்சியும் அரித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையை போதுன்ற மனநிலையில் வாழ்வதை ஆண்டவர் பார்க்கிறார். எந்த நிலையோ, நீ 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வாழ்க்கையை வாழலாம், 1 லட்சம் சம்பாதிச்சு வாழ்க்கையும் வாழலாம். அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தில் நீ போனே பார்த்தேன்னா அவன் 1 லட்சத்துக்கு செலவு இருக்கும். நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா உன் 10,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி உனக்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அதான் அன்றாட உணவு. அது கடவுளுடைய பிள்ளைகள் என்ன? எனக்கு தேவை என்ன? அன்றன்ற கவலை அன்றன்றே போதும், நாளை கவலை பார்க்க நாளை வழி பிறக்கும். அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார், இன்னைக்கு நான் ஆண்டவர் துதிக்கிறதுக்கு அது வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறது, இன்னைக்கு இந்த தியானத்தில் பங்கெடுக்கிறது கடவுள் கொடுத்துறார். போதும், இன்ற வாழ்க்கை போதும். இதை விட்டுட்டு பறக்கத்தை ஆசைப்பட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குதா, இதை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறார். அப்போ கடவுளுக்கு பிடிக்காததெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ யாக்கோபு புத்தகம் 5:6 இதுல இருந்து வாசிக்கும் போது எதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். வாசிங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். கடவுளுக்கு என்ன பிடிச்சமானதுன்னா நல்ல உள்ளம். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் ஊடுருவி பார்க்குறாரே இல்லையா? என் உள்ளத்தை அறிந்திருக்கிறாரே இல்லையா? என் மனசில் இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் பேசுறது பழம் போல நல்லா ஒழுக பேசலாம், தேனை போல ஒழுக பேசலாம். ஆனால் என் உள்ளத்தில் என்ன இருக்குது, என்ன வஞ்சகம் இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நினச்சேன்னா நான் எனக்கு மட்டும் தெரியும் நினச்சேன்னா எனக்கு மேலே யாருக்கா? கடவுளுக்கு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த 1 கொரிந்தியர் 2:11 வாசிங்கன்னா, மனுஷனுடைய மனசில் இருப்பதை கடவுளுக்கு, மனுஷனுக்கு அறிவே மட்டும் இல்லை கடவுளுக்கும் தெரியும் அப்படின்ட்டு வார்த்தை வரும். அப்போ கடவுளின் ஆவியார் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவார். அப்போ கடவுள் நீயும் நானும் அவர் சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது நல்ல உள்ளத்தோடு, நல்ல சோல், அந்த நல்ல உள்ளத்தோடு நிற்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவார். என் மகன் ஓடிந்திருக்கிறான். யோபை பற்றி சொல்லும்போது சாத்தான் கிட்ட சொல்றாரு பார்த்தீங்களா? கடவுள் என்ன சொல்றாரு? என் மகன் வந்திருக்கிறான், என் மகன் யோபை பார்த்தியா? சந்தோஷமா சொல்றாரு. ஏன்னா குட் சோல், நல்ல நேர்மையாளர். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, யோபு புத்தகத்தில் 1-2 வார்த்தையை வாசிக்கும் போது அவர் ஒரு நேர்மையாளர் அப்படின்ற வார்த்தையை வாசிக்கிறோம். குட் சோல். சூசேபரை பற்றி வாசிக்கும் போது ஒரு நேர்மையாளர், குட் சோல். அப்போ நல்ல உள்ளத்தோடு வர்றவங்களை ஏக்கத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேல்யூஸ் அவங்க உங்களுடைய உள்ளத்தை அவர் மதிப்பீடு செய்கிறார். சரிங்களா? அப்போ அந்த நல்ல உள்ளம், உதாரணத்துக்கு இந்த நல்ல சமாரியுடைய கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வந்தவங்க 2 பேர் போயிட்டாங்க. ஆனால் அந்த சமாரியர் என்ன பண்ணுறாரு? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் எடுங்க,
லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து சொல்கிற வார்த்தைகளை பாருங்களேன். அவர் வந்து பக்கத்தில் இருக்க இடத்துக்கு கூட்டு போகிறாரு, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாரு. நல்ல சமாரியன் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். 34ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ ஆ ஒரு சாவடிக்கு கொண்டு போகிறார். ஆ ஆ பாருங்க, நைட்டு ஸ்டே பண்ணுறாரு. அப்புறம் தெனாரி எடுத்து கொடுக்குறாரு. இது பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்ல சமாரிய பாராட்டி சொல்றாரு. ஏன்னா அந்த நல்ல சமாரியுடைய உள்ளம், அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்குது? அடிபட்டு இருக்கிறான், தேவையில் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது செய்யணுன்ற மனநிலை. அவருக்கு உதவி செஞ்சு அந்த மருத்துவமனையில் சேர்த்துட்டு அன்றிரவு தங்கி அவன் ஓகே நலமாயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொடுத்து, இது பார்த்துங்க, ஒருவேளை இதுக்கு மேலே செலவானாலும் நான் கொடுக்குறேன். நல்ல மனநிலை, நல்ல உள்ளம், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் நல்ல சமாரியை பாராட்டினாரு? அதே போல, ஏன்னா கடவுள் இரக்கம் உள்ளது போல இந்த நல்ல சமாரியன் ஊமையில் வருகிறவரோ இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும். அப்போ இரக்கமுள்ளவராய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி நிற்க முடியும். அவருக்கு பிடித்த உள்ளமாக மாறுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த மலைப்பொழிவில் சொல்லும் பொழுது 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர் ஏனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். 5-7வது வசனம். அப்போ கடவுளுக்கு என்ன பிடிக்கும்? அவர் நல்ல உள்ளத்திற்காக ஏங்குகிறார். நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு அவர் திருமுன் நின்று ஜெபிக்கிறவங்க யாரு ஜெபிச்சாலும் அவங்க ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். யாருக்காக அவங்க பரிந்துரை செஞ்சாலும், ஏன் அன்னை மரியாள் பரிந்துரை செஞ்சா ஆசீர்வாதம் நிறைவா கிடையாது? குட் சோல். ஏன் புனித அந்தோனியரை நோக்கி ஓடுகிறோம்? குட் சோல். ஏன் இந்த புனிதர்கள் எல்லாம் நல்ல உள்ளம் கொண்டவர்கள். அந்த நல்ல உள்ளம் கொண்டதுனால ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த நல்ல உள்ளங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அதனால அந்த நல்ல உள்ளங்கள் பரிந்து பேசும்போது கடவுள் நமக்கும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நான் ஆண்டவரை துதிக்க வரேன், ஆண்டவரை ஆராதிக்க வரேன் அப்படின்னா என்கிட்ட இந்த மனநிலை இருக்கிறதா? நல்ல உள்ளத்தோடு நான் ஆராதிக்கும் பொழுது இன்னுமான ஆசீர்வாதங்களை அதான் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அந்த 5-6 வசனத்துல பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது. யாருக்கு மேலானது? நல்ல உள்ளத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை ஆண்டவர் இன்னுமான அருளையும் இன்னுமான கொடைகளையும் இன்னுமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, செருக்குற்றோர் அவர் இகழ்ச்சியை நோக்குகிறார், தாழில் உங்கள் உள்ளவருக்கோ கருணை காட்டுகிறார். அப்போ கடவுளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா தாழ்ச்சியோடு அவரை அணுகி வருவது பிடிக்கும். லூக்கா நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், 2 பேர் இப்போ ஜெபிக்கிறாங்க. 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? 2 பேரும் நின்று கொண்டு ஜெபிக்கிறார்கள். இப்போ வாசிங்க 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவன் வேண்டுகிறார், நேர்மையற்றோர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன். பாருங்க, இதோ நிறுத்துங்க. இதுதான் செருக்கு. செருக்குன்னா என்னது? பெருமை. நீங்க கடவுள்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தவர் யாருடைய புகழ பாடணும்? யாருடைய புகழ பாடணும்? கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னா, எனக்கு திறமை இருக்குன்னா அது யாரு கொடுத்தது? அப்போ நான் வந்து கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது யாரை நான் கடவுளை போடணும். இப்போ எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் கடவுளை குறித்து பெருமை பாராட்டும். அப்போ நீ ஜெபிக்க வந்த அப்படின்னா, நீயும் நானும் இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கோம் அப்படின்னா, எதற்காக ஜெபிக்க வந்துடும்? ஆண்டவரே, நான் இவனை போல இல்லை, அவனை போல இல்லை. ஆண்டவர் கேட்டாரா? நான் அவன் பரிசு அந்த வெளியில் இருக்கிற அந்த வரி தண்டுபவரை போல இல்லை, நான் நோன்பு இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வந்துக்கிட்ட ஜெபிக்கிறேன், நான் 10ல் 1 பங்கு காணிக்க கொடுக்குறேன், நான் எப்போ டொனேஷன் கேட்டாலும் கொடுக்குறேன், எப்பவுமே நான் வந்து கோயில் காரியங்களில் ஆரம்பம் செயல்படுறேன், என்னை தவிர இந்த கோயிலில் யாரும் பொறுப்படுத்தி செய்ய மாட்டாங்க, நான் தான் எல்லாத்துமே முக்கியம், பங்கு தந்தைக்கு அடுத்தது பங்கு தந்தைக்கே தெரியாது, நான் தான் முன்னாடி இருந்து இந்த பில்டிங் கட்டுறதை செஞ்சேன், நீ செஞ்சியா சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் கடவுளுக்கு பிடிக்காது. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் கடவுளை குறித்து பெருமை பாராட்டும். அப்போ இந்த பரிசேயர் வந்து கடவுள் முன்னாடி நிற்கும்போது அவர் செருக்குடன், அதனால தான் அன்னை மேல சொல்றாங்க, செருக்குடன் சிந்திப்போரவர் சிதறடித்து வருகிறார். கடவுளுக்கு பிடிக்காது, அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ அடுத்து வாசிங்க 13ஆம் வசனம் படிங்க. இப்போ வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணிவில்லாமல் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே பாவியாக என் மீது இறங்கி அருளும். வித்தியாசத்தை பாருங்க. கடவுள்கிட்ட ஜெபிக்க வரும்போது ரொம்ப முக்கியம். தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னா, தானியேல் முதல்ல ஜெபிக்கும் பொழுது மன்னிப்பு கேட்பார். எதுக்கு மன்னிப்பு கேட்பாரு? பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பார். தாழ்ச்சியோடு கேட்கும்போது கடவுள் கொடுக்குறாரு. பேதுரு மீன் பிடிக்கும்போது நிறைய மீன் கிடைக்குது, ஓடி போயிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் அவர் நைட்டு போடுறாரு, ஒன்றும் கிடைக்கல, அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போடுறாரு வலைய, நிறைய மீன் கிடைக்குது, ஓடி போயிட்டு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஆண்டவர் காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடுங்கள். அந்த தாழ்ச்சியான உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மனித பிடிப்பவர் ஆக்குவேன். பிரைஸ் தி லார்ட். அதான் முக்கியம். இங்க வந்துகிட்டு தம்பட்டம் அடிக்கிறதுக்கு அல்ல, உன்னை புகழ்ந்து பேசுவதற்கு அல்ல, உன் குடும்ப புகழை பேசுவதற்கு அல்ல, இங்க வந்து இருக்கிற அப்படின்னா ஆண்டவரை புகழ, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க நாம வந்திருக்கிறோம். அதான் ஆண்டவர் பார்க்கிறார், தாழ்ச்சியான மனிதனை. இதே யாக்கோபு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு அந்த தியானத்துக்கு எடுத்துக்கிற இறை வார்த்தை கடைசி எது முடியுது? ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் தாழ்ச்சிடுவது? அதான் இயேசு கிறிஸ்து பேருக்கு விண்ணவர் மன்னவர் எல்லோரும் மண்டியிடுவர். ஏன் அந்த மண்டியிடுவர்? ஏன்னா அவர் தாழ்ந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தாழ்ந்து பணிந்து கொண்டார். நான் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன், தந்தைக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன், 2ஆம் ஆள், நான் தான் வைஸ் பிரின்சிபல், நான் தான் பிரின்சிபல், எனக்கு அடுத்து தான் எல்லாம். அப்படி கிடையாது. அவர் கடவுளுக்கு நிலையான வழியை அதை பிடித்து கொள்ளாமல் தாழ்ந்து வந்தார், சாவை ஏற்றுக்கொண்டார், அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் தந்தையாம் கடவுள் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு, அவர் நாமத்தை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன அப்படி சீடர்கள் சொல்லுவோம். உங்கள் நாமத்தை சொன்னோம் பேய்கள் கூட அடிபணிகின்றன சொல்றதுக்கு காரணம் அந்த நாமத்திற்கு வல்லமை, அந்த ஒரு தாழ்ச்சி, அந்த ஒரு பணிதல். அதுதான் இன்னைக்கு யாக்கோபு புத்தகத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது அதையும் வாசிக்கிறோம். கடவுளுக்கு பணிந்து, 7ஆம் வசனம் படிங்க, யாக்கோபு 4:7. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, யாருக்கெல்லாம் அந்த பணிவு இருக்குதோ அவங்க தான் வந்து எதை எதிர்த்து நிற்க முடியும்? சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். நம்ம கிட்ட செருக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாத்தா என்ன பண்ணிடுவான்? அதான் லூசிஃபர் தானே, தற்பெருமை தானே. அப்போ அந்த தற்பெருமை உள்ள அந்த லூசிஃபர் போல தான் நம்மளும் என்ன பண்ணுவோம்? தற்பெருமைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, வார்த்தைக்கு பணிந்து நடக்கலை அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? அழகினுடைய சோதனைக்கு உள்ளாகி அழகினால் அலைகழிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது அழகினால் எனக்கு வந்து நான் தீய சக்தியை எதிர்த்து நிற்கணும், சாத்தானை எதிர்த்து நிற்கணும், இல்லைன்னா எனக்கு எதிராக நடக்கிற எந்த சோதனையை நான் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் வரணும்? கடவுள்கிட்ட தாட்சின உள்ளத்தோடு கடவுள் நாமத்தில் வரணும். அதான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே கோலியாத்து வரும்பொழுது எல்லாம் பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொடியை தாவீது அதை எப்படி எதிர்கொள்கிறான்? 45ஆம் வசனம் படிங்க.
1 சாமுவேல் 17:45. பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் இரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ராயேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ராயலிடையே கடவுள் இருக்கிற என்பதை உலகில் எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர். பாருங்க எந்த அளவுக்கு அந்த தைரியத்தோட சொல்றாரு பாருங்க. எங்க வந்து இந்த துணிச்சல்? கடவுள் பெயரால் அழகை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னா யாரெல்லாம் சாத்தான் எதிர்த்து நிற்கிறாங்களோ அதுக்கு சாத்தானுடைய எல்லா விதமான அலைகழிப்புக்கும் அலைக்கப்படுக்காம நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது கடவுள் நம் சார்பில் செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ரோமியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. ரோமியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை வாசிங்க. எதிராக இருப்பவர் யார்? அதே போலதான் யோசுவா கிட்ட கடவுள் சொல்வார், உன் வாழ்நாள்ல எவனோ உனக்கு எதிரா நிற்க மாட்டான். எந்த சாத்தானோ எந்த ஒரு செய்வினையோ எந்த ஒரு கட்டோ உனக்கு எதிராக நிற்காது. எப்போ நிற்காது? நீ கடவுளுக்காக நிற்கும் போது. பிரைஸ் தி லார்ட். அதான் முக்கியம். அழகை நீ எதிர்த்து நிற்கணும். எப்போ எதிர்த்து? நீ கடவுள் சார்பாக இருந்து எடுக்கணும். கடவுள் கூட இருந்து நீ கடவுளுக்கு பிடிச்சமான காரியங்களை செஞ்சு நீ எதிர்த்து நிற்கிற அப்படின்னா அவ்வளோதான், எவனும் வரமாட்டான். அதான் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, உன் வாழ்நாளில் எவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை. பிரியமுள்ளவர்களே, அழகை வந்தான எது வந்தாலும் நான் என் நம்பிக்கையை முழுச யார் மேலே வைக்கிறேன்? ஆண்டவர் மேலே வைக்கிறேன். அது கடவுள் பிடிக்கும். அதை விட்டுட்டு அவன் செஞ்சுறான், ஒரு கயிறை கட்டினாங்கன்னா சரியாயிடுன்னு சொல்கிறாங்க, கயிறை கட்டுறது, அதை செய்யதான் சரியாயிடுன்னு சொல்கிற அதை செய்கிறது, இதை செய்கிறது, பூஜை செஞ்சால் சரியாயிடும், அந்த பூஜை செய்கிறவங்க பின்னாடி போகிறது. இங்கே தேடிட்டு போனோன்னா அது கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்காது இல்லையா? விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ வேற்று தெய்வ வழிபாட்டை நோக்கி போகிற, இல்லை வேற ஏதாவது காரியங்களை செய்கிற அப்படின்னா நான் 2ஆம் 3ஆம் தலைமுறை வரை உன்னுடைய பாவங்களை நான் தண்டித்து தீர்ப்பேன்னு சொல்லுவார். அப்போது எங்கே தேடுகிறோம்? நீங்கள் எல்லாம் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறீங்க. வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே போகலாம் இங்கே போகலாம். இவர் பார்த்தா கை ஜோஷியம் கைரேகைக்கார கரெக்டாக சொல்லுவார், இவன் பேரை வச்சு சொல்லுவார், நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவார். நீ நட்சத்திரம் படைச்ச கடவுளும் கூட இருக்கிறாரு. நட்சத்திரம் வச்சு சொல்லணும் பின்னாடி போன அவசியம் கிடையாது. உன் கைரேகை வச்சு சொல்கிறோம்ல, உன்னை படைச்சவர், தாயின் கரு உருவாக்கினவன்னு நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் தாங்குகிறேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம மறுதளித்து நம்ம எங்கே போகிறோம்? அதுவும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அப்போது நம்ம தைரியமாக ஆண்டவரையே நம்ம அழகை எதிர்த்து நிற்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அடுத்து வாசிங்க யாக்கோபு புத்தகத்தில், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். தூய்மையாக்குங்கள், தூய்மைப்படுத்துங்கள். பாருங்க, நம்ம கடவுளை தேடி வந்திருக்கோம். இன்னைக்கு எல்லாம் உங்க குடும்பத்தோடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா கடவுளும் உங்களை தேடி வந்திருக்கிறார். இங்க அவரோட பிரச்சனை இருக்குது, சந்தேகமே இல்லை. நீங்க ஆராதிச்சிருக்கீங்க, துதிச்சிருக்கீங்க, நற்கருணை பவனியில் பங்கெடுத்திருக்கிறோம், நற்கருணை ஆண்டவர் பிரசனத்திற்காக ஜெபித்திருக்கிறோம் என்றால் சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்க காலையில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஓடி வந்திருக்கீங்கன்னா அதே போல தான் ஆண்டவர் ஓடி வரார். எடுத்து வாசிங்க லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி. ஊதாரி மைந்தன் தப்பு செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான், அவங்க அப்பாவை தேடி போறான். என்ன நடக்குது? தொலைவில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிட்டார். எல்லாத்தையும் இழந்திருந்தான், இப்போ எல்லாமே பெஸ்டா கொடுக்கிறார். செருப்பு பெஸ்ட் செருப்பு, அவன் துணிகள் நல்ல துணி, என்ன தேவை? நல்ல செருப்பு, நல்ல மிதியடிகள், நல்ல மோந்திரம், இருக்கிறதுல எது பெஸ்ட்? இப்போ கடவுள்கிட்ட வரும்பொழுது அவர் பெஸ்டானதான் கொடுப்பார், ஒர்ஸ்டானது கொடுக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒர்ஸ்டானதை கொடுப்பாரு. நம்மளாவது வந்து செலவில் மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்?
செலவில் மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் ஏசி வாங்கணும், தாங்கலை, வெயில் அதிகமாக இருக்குது, 50,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்க முடியல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 20,000 ரூபாய்க்கு அது செகண்ட்ஸில் கிடைக்குமா? ஒரு 15,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? அதை தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஏதாவது ஏசி இருந்தால் கொடுங்க அப்படின்னு செகண்டில் எடுத்து போடுவான். ஆனால் கடவுள் நமக்கு செகண்டில் கொடுப்பாரா? நம்முடைய பொருளாதார சூழ்நிலைனால செகண்டில் கொடுக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுப்பாரு? பெஸ்ட்டு. நல்ல ஆடை, நல்ல மோந்திரம், நல்ல காளை, அந்த சாப்பாடு கொடுக்கறது கூட பாருங்க, எல்லாமே பெஸ்ட். அப்போ நீங்க கடவுளை தேடி வந்திருக்கீங்கன்னா அவரும் தேடி வந்திருக்கிறார். இப்போ நீங்க கேட்கறதெல்லாம் எது கேட்டாலுமே பெஸ்டா கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். அதுவும் இன்னும் தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அப்போ இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கும் பொழுது, நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, நல்ல ஒரு பாவசீனம் செய்யும் பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது, அந்த திருப்பலி பரிசுத்தமான திருப்பலியாய் ஆசீர்வாதத்தின் திருப்பலியாய் மாறுகிறது. ஏன்னா நீயும் நானும் தகுதியான முறையில் பங்கெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. இறுதியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க? உங்கள் நிலையை அறிந்து துயரற்று புலம்பி எழுங்கள், உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்த்திரமாக மாறட்டும். ஆண்டவரும் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் நிலையை அறிந்து, அதான் நான் சொன்னேன் இல்லையா? பேதுரு உங்கள் நிலையை அறிந்து, தன் நிலையை அறிந்தார். தன் நிலையை அறிந்து, இவனுக்காக அவனுக்காக இவன் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான் இல்லை. ஆண்டவரே நான் இப்படி பண்ணுறேன், ஆண்டவரே எனக்குள்ளே இந்த பலவீனம், பவுல் சொல்கிறது போல் ஒரு முள்ளு போல் எனக்கு குத்திக்கிட்டே இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனால் திரும்ப ஒரு 3 நாள் தியானம் பண்ணிவிட்டு 3 நாள் போகிறேன், 3 நாள் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன், 4வது நாள் என் சிந்தனை எங்கேயோ ஓடுது. ஆண்டவரே ஒரு வாரமாக நான் சமாளிச்சிட்டேன், ஆனால் என்னன்னு தெரியல, திரும்பவும் என் பலவீனத்தில் விழுந்துட்டேன். சில பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்லுது. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இயேசு தன் சீடரை நோக்கி பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. நீங்களும் நானும் பரிசுத்தமா இருந்துட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு நைட்டே சாத்தான் காத்துனுப்பான். வா வா, இன்னைக்கு தானே காலைல கோயிலுக்கு போனேன், வா அம்மாவனே இப்படி எல்லாம் உனக்கு நீ பாவம் செய்ய வைக்கிறேன் பாரு, காத்துக்கிட்டே இருப்பான். பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனா அதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் சோதனையை வெற்றி கொண்டவர், சாத்தானின் சோதனையை முறியடித்தவர். அதே தான் கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், நீங்களும் நானும் சோதனையை கடந்து வருவோம். இறைசில் பிரியமுள்ளவர்களே, இந்த நாளில் இறைவனுடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிற நமக்கு இறைவன் சொல்லி தந்த பாடம், அவருக்கு பிடித்தான முறைகள் நம்முடைய வழிபாடு இருக்கிறதா, எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படி தெரிஞ்சாதான் நம்ம உறவுகள், உலக வாழ்க்கையில் அந்த உறவுகளோடு பயணம் செய்கிற நாம் நல்ல முறையில் பயணம் செய்ய முடியும், அந்த உறவுகளை தக்க வச்சுக்க முடியும். அப்போது அதே போல் ஆண்டவரோட நேரத்தை மட்டும் செலவிட்டால் பத்தாது, ஆண்டவரோட செலவு நேரம் வீணாக போகாது, ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது இன்னும் தெரிஞ்சு இன்னும் ஆராதிக்கும் போது இன்னுமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே தொடர்ந்து ஆராதிப்போம், இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒப்பு கொடுப்போம். எழுந்து நிற்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள. அதனால் ஆண்டவர் தான் நமக்கு சொந்தம். எல்லாமே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, அப்பா தந்தையே என்று அழைக்கிற உரிமை பெயரை கொடுத்துருக்கிறார். எனவே அந்த உரிமையோடு நாம் இப்பொழுது இறைவனை ஆராதிப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், உங்களுடைய உறவை நாடி வந்திருக்கிறோம். உம்மோடு நாங்கள் எங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளவும், உமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று அறிந்து கொண்டு பிடித்தமான காரியங்களை செய்வதன் வழியா மகன் மகள்
அந்த ஸ்தானத்தை நாங்கள் தக்க வைத்து கொள்ள, இந்த நிலையை நாங்கள் வலிந்து பற்றி கொள்ள இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று யோவான் 6:68 வாசிப்பது போல, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்கு சொந்தம் என்றால் நீங்கள் தான், உறவு என்றால் நீங்கள் தான். எனவே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. பாடல்கள் இணைந்து சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆண்டவருடைய தழும்புகள் அவருடைய சிலுவையிலிருந்து வாய்ந்தோடி இரத்தத்தினால் விடுதலை பெற்றோம், மீட்பை பெற்றுள்ளோம். எனவே அவருடைய வார்த்தையினால பலம் பெற்ற நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உன் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. தன் தந்தையின் அன்பை உணராமல் ஊதறி மைந்தன் தாறுமாறாக வாழ்க்கை வாழ்ந்து தன் வாழ்வை தொலைத்து விட்ட பிறகு ஞானம் பிறந்தது. என் தந்தையிடம் செல்வேன் என்று திரும்பி வந்தவனர் ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அரவணைத்து அழைத்து விருந்து கொடுத்து தந்தையை போல, அன்பின் தகப்பனே, நானும் பல வேளைகளில் உம்முடைய அன்பை உதறி விட்டு உம்மை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே உலக போக்கின்படியா என் வாழ்க்கையை வாழ்ந்து தொலைத்துவிருக்கிறேன். உன் அன்பை இழந்து விட்டேன். இருந்த போதிலும் நான் திரும்பி வந்து கொடுத்து செபிக்கிற பொழுது என் மீது இரக்கம் கொள்கிறீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் திளைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே கொடுப்போம். இயேசுவே எல்லாம் இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ உம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஆண்டவரே நாடி வந்திருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே உம்மை துதிக்கிறவர்கள் ஆண்டவரே நல்ல உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாய் உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே நல்ல உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே தாட்சியான மனநிலையோடு உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாம் என்ற நம்பிக்கையோடு முழு நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு மீதும் ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாய்
ஆண்டவரே இவர்களுக்கு எதிராக எழுந்திருக்க எல்லா விதமான தீய சக்திகள், எல்லா விதமான அழகின் சூழ்ச்சிகள், எல்லா விதமான பொறாமைகள், வன்கண்கள், மன பாரங்கள், மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள், குடும்ப பாரங்கள் அனைத்து விடுதலை தரும்படியாய் ஆசீர்வாதத்தில் நிரப்பபடியாய் ஜெபிக்கிறேன். என் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, இவர்கள் உள்ளத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய், குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கும்படியாய், பரிசுத்தாவின் அப்படியே வல்லமையினால், பரிசுத்தாவின் கொடைகளால் நிரப்பப்படும்படியாய், அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் தங்கும்படியாய், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றிணையும்படியாய், கடன் சுமைகளை வாடுகிற குடும்பங்கள் கடன் சுமை கடந்தவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், மனம் உடைந்து போனவர்கள் ஆண்டவரே ஏதோ ஒற்றுமை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மன்னிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மனநிறைவை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுத்து சமாதானத்தை வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பத்தை நீ மேல் எடுத்து பாதுகாக்க, பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக முழுமையாய் பாதுகாக்க ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. ஒரு முறை ஆண்டவர் சொல்லுமா, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அப்பா நீங்க தான்ப்பா, எது நடந்தாலும் நீங்க தான்ப்பா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.